வெல்கம் டு அனிமே மோட்டிவேஷன் தமிழ். நான் உங்கள் ராஜ். இந்தோனேஷியாவில் ரீசெண்டாக கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராட்டம் நடந்துச்சு. அதில் ஒன் பீஸ் லூஃபியோட ஜாலி ராஜரை பறக்க விட்டுருந்தாங்க. கவர்மெண்ட்டுக்கு எதிர்ப்பாக அந்த கொடியை நிறைய இடத்துல பார்க்க முடிஞ்சிச்சு. அனிமேஸ் எல்லார்ட்டையும் நிறைய இம்பேக்ட் க்ரியேட் ஆகிருக்கு. எனக்கு இந்த லிஸ்ட்டில் டாப் 10 ஸ்போர்ட்ஸ் அனிமேஸ் என்ன இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுச்சு, நல்ல அனிமேவும் கூட தான் இதெல்லாம். இதை உங்களுக்கு சொல்ல போகிறேன். 10வது இடத்துல பேஸ்பால் அனிமையான டைமண்ட் நோ ஏஸ் இருக்குது. இதில் ஹீரோ பேர் சாமுராய் ஜுன். இவன் ஒரு பிச்சர் பவுலர் மாதிரி. இவன் கொஞ்சம் தலக்கணம் பிடிச்சவன். இவன் தான் பெரிய அப்பாட்டக்க நினச்சிட்டு இருக்கும்போது இவன் போகிற புது ஸ்கூலான சைடே ஹையில் பெரிய பெரிய ஆளுங்களாக இருக்கிறாங்க. அவன் கூட போட்டி போட்டு எப்படி இவன் ஏஸாக வந்தான், டீம் ஒர்க்னா என்ன, ஈகோ விட்டு கொடுக்குறதுனா என்னன்னு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டான். அங்கே இவனுக்கு ஒன்று தான் புரிஞ்சிச்சு, டஃப்பான ஆப்பனன்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணும்போது மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேறி போகிறோங்கிறது அவனுக்கு எனக்கு புரிஞ்சிச்சு. நம்ம லிஸ்ட்டில் 9வது இடத்துல இருக்கிற அனிமே பேர் த ரைசிங் இம்பேக்ட். இது ஒரு 3 வயசு சின்ன பையன், கவைன் அனுமி. இவனோட கனவு எல்லாமே கோல்ஃப் பாலை தூரமாக அடிக்கிறது தான். கோல்ஃப்னாலே அதான் நினச்சிக்கிட்டு வரான். இவன்ட்டு இருக்கிறதுலாம் உடம்பு ஃபுல்லாக ஸ்ட்ரென்த்து, மனசு ஃபுல்லாக கனவு. ஆனால் கோல்ஃபுங்கிறது ஒரு துல்லியமான விளையாட்டுங்கிறது அவனுக்கு தெரியல. இந்த உலகத்துக்குள்ளே கனவுகளோடு வர இவன் அந்த உலகத்தில் எப்படி சாதிச்சாங்கிறது தான். இது ரொம்ப ஒரு கிட்ஸுக்காகவும் அடல்ட்டும் சேர்ந்து பார்க்குற மாதிரி ஒரு அனிமே. நல்ல ஃபன்னியாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் 8வதாக இருக்க அனிமே பேர் யவாமுஷி பெடல். ஒனோடா சக்கமுச்சி. ஒரு சின்ன பையன், நர்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம படிக்கிற பையன் மாதிரி கண்ணாடி போட்டு அப்படி இருக்க ஒரு பையன் தான். தினைக்கும் மலையில் சைக்கிளில் வரான். இவனுக்கு சைக்கிள் ஓட்டுறது அப்படிங்கிறது ஒரு நார்மலான அன்றாட வாழ்க்கையான ஒரு விஷயம். ஆனால் ஒரு நாள் இவன் சைக்கிளில் மலை மேலே ஏறுறதை வேகமாக பார்த்த உடனே இவனை சைக்கிள் டீமுக்கு சேர்த்துக்கலான்னு யோசித்து சைக்கிள் டீமில் சேர்த்துக்கிறாங்க. ஒரு சைக்கிளிங்னா என்ன, சைக்கிளில் பெடலிங்னா என்ன, அதில் எப்படி பொசிஷனில் உட்காரணும், டீம் ஒர்க்னா என்ன அப்படிங்கிறது புரிய வைக்கிறது தான் அனிமே. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அனிமேயில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வீக்னஸ் அப்படிங்கிறது உன்னோட லிமிட் முடிகிறப்ப வரதில்லை. உன்னோட லிமிட் முடியும் போது தான் உன்னோட ஸ்ட்ரென்த்தே ஆரம்பிக்குது. உன்னால் முடியவே முடியலன்னு சொல்லி அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுல அங்கே தான் உன் ஸ்ட்ரென்த் ஆரம்பிக்குதுன்னு வரும். எனக்கு ரொம்ப பிடிச்ச கோட் இந்த அனிமேயில். 7 இடத்துல 7, 6, 5 இந்த 3 இடத்துலையும் ஃபைட்டிங் அனிமேஸ் தான் இருக்குது. 7வது இடத்துல கெங்கன் அசுரா, டொக்கிட்டோ ஓமா அப்படிங்கிறது தான் ஹீரோ. அந்த காலத்தில் 2 கேங்க்கு நடுவில் துறைமுகம் யாருக்குன்னு சண்டை வரும்போது அவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு வீரனை அனுப்பிச்சு சண்டை போட்டு அந்த துறைமுகத்தை எடுத்துக்கிட்டாங்க. இதே மாதிரி இந்த காலத்தில் கம்பெனிஸ் ஒரு வீரனை அனுப்பிச்சு அவங்களோட ஷேர்ஸை பெட்டு வைக்கிறாங்க. இதுதான் இந்த அனிமையோட கதை. ஃபைட்டிங்ஸ்லாம் செம்ம கிராஃபிக்ஸ் சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி சிமிலரான அனிமையை தான் பாக்கி. ஆனால் அதோட கதை என்னென்னா, பாக்கி ஹன்மாவோட அப்பா யூஜிரோ ஹன்மா. அவர் தான் ஓகர். அவர் தான் உலகத்துலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள். அவரை எப்படியாச்சும் தோக்கடிக்கணும் தான் பாக்கியோட கனவு. இதில் நிறைய ஃபைட்டர்ஸ் வருவாங்க, சேலஞ்ச் பண்ணுவாங்க பாக்கியை. ஒரு ஃபைட்டுனா என்ன, அது எப்படி ஒரு இன்ஸ்பயர் ஆகும், ஒரு மேன்லினஸ்னால் என்ன அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக ஷோகேஸ் பண்ணுற அனிமே இது. இதில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, பயம்தான் நீ உயிரோடு இருக்கிறதுக்கான அத்தாச்சு. அதாவது பயப்படலைன்னா உனக்கு உயிர் வேணாம், நான் பரவாயில்லன்னு நினைக்கலாம். பயம் இருக்கிறதுனால தான் நீ உயிரோடு இருக்கணும்னு நினைக்கிற அப்படிங்கிறதுக்கு அத்தாச்சுன்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல அனிமே இது பார்க்கலாம். 5வது இடத்துல பாக்ஸிங் அனிமே ஹஜிமே நோ இப்போ. ஸ்கூலில் எல்லாராலையும் புள்ளி பண்ணுற ஒரு சின்ன பையன் ஒரு பாக்ஸரால் காப்பாற்றப்படுறான். அதில் அவனுக்கு பாக்ஸிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. பாக்ஸிங்கிறது கையினால் மட்டும் இல்லை, ஹார்ட்டால் பண்ணுற ஒரு ஸ்போர்ட் அப்படிங்கிறத அவன் நிரூபிக்கிறான். இது ரொம்ப சூப்பரான ஒரு கேரக்டராக இருக்கும். அந்த கேரக்டரோட க்ரோத்தும் இருக்கும். இதை நீங்கள் பார்க்கலாம். 4வது குரோக்கோ நோ பேஸ்கெட். இது ஒரு பேஸ்கெட் பால் அனிமே. இந்த இதில் எல்லாத்துலேயும் மெயின் ஸ்டார்ஸ் தான் மெயின் ஹீரோ தான் டாப்பில் இருப்பாங்க. ஆனால் இதில் மெயின் ஹீரோ பேக்ரவுண்டில் இருப்பாப்புல. இவர் சப்போர்ட்டிங் கேரக்டராக இருந்து எப்படி அந்த பேஸ்கெட்பால் டீமை மேலே கொண்டு போகிறாரு அப்படிங்கிறது தான் இவரோட மெயின் டாக்டிக்ஸை சூப்பராக பாஸ் பண்ணுவாப்புல. ஸோ இந்த அனிமேவும் ரொம்ப அழகான அனிமே. இதில் ஜோனில் ஒருத்தவங்களும் போகும்போதும் அனிமே பயங்கர இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை வாட்ச் பண்ணணும். 3வது இடத்துல இருக்குது த ரன் வித் த விண்ட். இது ஒரு ரன்னிங் அனிமே. லாங் ரன் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரன்னிங் அனிமே. இந்த அனிமேயில் ஒரு
லாங் ரன்னிங் காம்படிஷன்லேருந்து ஒருத்தன் விளையிடுறான். அவன் இன்னும் 9 பேர் அவனை வந்து ஒரு டீச்சர் கூப்பிட்டு இன்னும் 9 பேர் ரன்னர்ஸ் இல்லாதவங்களோட சேர்த்து ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ ஒருத்தவங்களும் ஒரு காரணத்துக்காக ஓடுவாங்க. ஒருத்தவங்களோட கேரக்டராக இருக்கும். அவன் ஏன் எதுக்காக ஓடுறாங்கிறதும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப மனசுக்கு நெகிழ்வாகவும் இருக்கும். இந்த அனிமே நீங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ண வேண்டிய ஒன்று. 2வது இடத்துல நம்மள்ட்ட இருக்கிற அனிமே தான் வந்து ப்ளூ லாக். இதுக்கு முன்னாடி வரைக்கும் டீம் ஒர்க், ஈகோ இல்லாமல் இருக்கணும், எல்லாமே பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? இது எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டான ஒரு அனிமே தான் ப்ளூ லாக். ப்ளூ லாக் என்ன சொல்லுதுன்னா, ஈகோ தான் ஸ்ட்ரென்த். உன்னால் இங்கே இருக்க எல்லாத்தையும் அடித்தா தான் சர்வை பண்ண முடியும். நீ எவ்வளோ ப்ரெஷரை தாங்குறியோ அவ்வளோவுக்கு நீ ஒரு டைமண்ட் மாதிரி மின்னுவ. ஈகோ வந்து கெட்டது கிடையாது, அதுதான் உன்னை அன்ஸ்டாப்பபிளாக மாற்றுன்னு சொல்லும். ஸோ ஒரு மனுஷன் மேலே போகணும்னு ஆசைப்பட்டான்னா அவனுக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஈகோ இருக்கணும், என்னை தாண்டி அப்படின்னு. அதுதான் ப்ளூ லாக். ப்ளூ லாக்கோட கிராஃபிக்ஸ் டார்மராக இருக்கும். அதில் ஃபுட்பால் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ப்ளூ லாக் பார்க்கணும். ஒரு ஃபுட்பால் ஃபேனாக இருந்தீங்கன்னா ப்ளூ லாக் வந்து யூ ஷுட் நெவர் மிஸ் இட். கடைசியாக ஹைக்யூ. இதுதான் என்னோடய ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் அனிமேன்னு சொல்லுவேன். ஹைக்யூவில் ஒரு கேரக்டர் ஹினாட்டா ஷோயு 1% கூட நெகட்டிவிட்டி இல்லாத கேரக்டர். எப்பயுமே யாரை பார்த்து பொறாமையும் பட மாட்டான், யாருக்கு கெட்டதுன்னு நினைக்க மாட்டான். ஹைட்டு கம்மி தான், ஆனால் மனசு பெருசு. ஆள் ஜம்ப் பண்ணுறதும் ரொம்ப பெருசு. இவன் கூட ஈகோ இருக்கிற காக்கையாமா 2 பேர் சேர்ந்ததுக்கப்புறம் ஈகோங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். வெற்றியும் சேர்ந்து சந்திப்பாங்க, தோல்வி சேர்ந்து சந்திப்பாங்க, டீமுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. ரொம்ப சூப்பராக மேட்சஸ் இருக்கும். இது எப்படி சொல்கிறது, நர்வ் பைட்டிங்னு சொல்லுவோம் இல்லையா, நெயில் பைட்டிங்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படிப்பட்ட மேட்சஸ் இருக்கும் எல்லாமே. நான் அனிமேல ஸ்போர்ட்ஸ் பார்க்கணுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறது ஹைக்யூ தான். தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னும் இது மாதிரி வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸில் இருக்க எந்த அனிமே பற்றியாச்சும் ப்ரீஃபாக வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள்.